வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். இதில் நாம் உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறோம். அகத்தினை தூய்மை செய்வது எவ்வாறு, அகத்தினை தூய்மை செய்வது எதற்காக என்ற பதிவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அகமென்பது உடல் மற்றும் மனம், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அகம். உடலை தூய்மை செய்வதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், கற்றுக் கொடுக்கக்கூடிய சமூகம், மனதை தூய்மை செய்வதற்கான வழிமுறைகளை தெளிவுபடுத்துவதில் தவறிவிட்டது. காரணம், மனம் என்பது ஒரு உருவமற்றது என்பதால், உருவமற்ற ஒரு மனதின் மீது ஒரு ஒரு சரியான புரிதலற்ற நிலையின் வெளிப்பாடாக மனதினை எவ்வாறு தூய்மை செய்வது என்பதை பெருவாரியான மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே இன்று மனக்கழிவுகளுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. உடலில் கழிவுகள் தேங்கினால் உடல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் என்பது போல, மனதில் கழிவுகள் தேங்கினால் மனம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் என்ற ஒரு வழக்கமான பொதுவான தகவல்கள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். உடலில் கழிவுகள் தேங்கினால் உடல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும், உண்மைதான், மறுக்க முடியாது. அதுபோல மனதில் கழிவுகள் தேங்கினால் மனம் சார்ந்த தொந்தரவு தானே ஏற்படும் என்றால் இல்லை. மனதில் கழிவுகள் தேங்கினால் அதுவும் உடல் சார்ந்த தொந்தரவுகளையே ஏற்படுத்தும். காரணம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல். மனதில் ஏற்படக்கூடிய மாசுக்கள், கழிவுகள் அது உடல் வழியாகத்தான் வெளிப்படும். எனவே மனக்கழிவுகள் மனதை விட்டு வெளியேறும்போது அது உடலில் ஒரு பாதிப்பினை, தாக்கத்தினை ஏற்படுத்தி விட்டு சென்றும், அல்லது மனதின் கழிவுகள் மனதை விட்டு வெளியேறாமல் மனதிற்குள் தேங்கும் போது அது உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும். மனம் என்றால் என்ன? மனம் எவ்வாறு இயங்குகிறது? மனதில் கழிவுகள் எவ்வாறு உருவாகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் மனதினை கையாளக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். மனம் என்பது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறார் என்றால் அவர்தான் நமது மனம். நமக்காகவே ஒவ்வொரு வினாடியும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் உலகில் இருக்கிறார் என்றால் அவர்தான் நமது மனம். எந்த ஒரு மொழியையுமே கற்றுக்கொள்ளாமல், எந்த ஒரு மொழியுமே தெரியாத ஒரு மனிதர் உலகில் இருக்கிறார் என்றால் அவர்தான் நம் மனம். என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு செல்ல குழந்தை உலகில் ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் நம் மனம். நம் மனதை அவ்வளவு, எப்படி சொல்றது, அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு எதுவென்றால் நமது மனம். அந்த மனதை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதில்தான் உள்ளது நமது வாழ்க்கை. மனதின் உதவி இல்லாமல் உலகில் எதை ஒன்றையுமே நாம் அடைய முடியாது. நம் மனம் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால், நம் மனம் நம்மோடு இல்லை என்றால் இந்த உலகில் எதை ஒன்றையுமே நாம் அடைய முடியாது. அப்படி என்றால் இது நாள் வரை நாம் அடைந்திருக்கக்கூடிய அத்தனைக்கும் யார் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர் நம் மனம். இது நாள் வரை நாம் என்னென்ன அடைந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். வாழ்க்கையில் நடந்த நன்மைகளாகட்டும்,
நடந்து முடிந்த மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களாகட்டும், தீமைகளாகட்டும், இவை அத்தனைக்கும் யார் காரணமாக இருந்திருக்கிறார், யார் உதவியாக இருந்திருக்கிறார் என்று பார்த்தால் அவர்தான் நம் மனம். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்கத் தேவையில்லை. மனதின் உதவி இல்லாமல் எதை ஒன்றையும் நாம் அடைய முடியாது என்பது உண்மை என்றால், இனிவரும் காலங்களில் நாம் அடைய வேண்டிய தேவைகள் அத்தனையுமே யார் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் என்று பார்த்தால் அவர்தான் நம் மனம். நமக்கு தேவையானதை தொடர்ந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் மனதை நாம் எவ்வாறு கையாள்வது, கற்றுக்கொள்வது? இந்த புரிதல் நமக்கு ஏற்படும் போதே நமக்கு மனம் குறித்து ஒரு எண்ண ஓட்டம், மனம் குறித்து ஒரு கூடுதல் சிந்தனை நமக்கு பிறக்க துவங்கும். மனதை நாம் கையாள கற்றுக்கொண்டால், மனதின் செயல்பாடுகளை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால், நம் கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய, நம் காதுகளில் கேட்கக்கூடிய அத்தனையும் நமக்கு எளிமை. நம் அனைவருக்கும் தெரியும், உலகில் ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்திடம் நாம் எதை கேட்டாலும் நம்மிடம் அது கொண்டு வந்து சேர்க்கும். அந்த தொழில்நுட்பத்திற்கு பெயர் கூகுள். நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த கூகுளிடம் நாம் எதை கேட்டாலும் அது சார்ந்த தகவல்களை நம்மிடம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தும். அது படங்களாகவும், எழுத்துக்களாகவும், குரல் பதிவுகளாகவும் நம்மிடம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தும். இந்த கூகுள் எதையெல்லாம் நம்மிடம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தும் என்று தேடி பார்க்கும்போது, எதை கேட்டாலும் இந்த கூகுள் நம்மிடம் காட்சிப்படுத்துகிறது. இந்த கூகுளில் எதையெல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டு இருக்கிறதோ அவை அத்தனையுமே நாம் கேட்கும்போது நமக்கு காட்சிப்படுத்துகிறது. அதுபோலதான் நம் மனமும். மனம் என்பது நம் ஒவ்வொருவருக்குமான கூகுள். இந்த மனதிடம் நாம் எதை கேட்டாலும் அதை கொண்டு வந்து நம்மிடம் காட்சிப்படுத்தும். அது படங்களாகவும், எழுத்துக்களாகவும் நம் மனம் நம்மிடம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தும். இந்த கூகுளில் எது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதோ அதை கொண்டு வந்து காட்சிப்படுத்துவது போல, நம் மனதில் எது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் நம் மனம் கொண்டு வந்து நம்மிடம் காட்சிப்படுத்தும். அப்படி என்றால், இதுவரை நம்மிடம் நம் மனம் எதையோ ஒன்றை கொண்டு வந்து காட்சிப்படுத்தவில்லை என்றால், அதற்கு நம் மனதிடம், நம் மனம் எனும் கூகுளிடம் அது இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்றுதான் பொருள். உலகில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் இருக்கிறது, செயல்பாடுகள் இருக்கிறது, செயல்கள் இருக்கிறது. உலகில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களும் நமக்கு தெரியுமா, நாம் அறிந்திருக்கிறோமா என்று பார்த்தால் நமக்கு ஒரு குறுகிய வட்டாரம் மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த குறுகிய வட்டாரத்திற்குட்பட்டதை மட்டும்தான் நம் மனதில் நாம் பதிவு செய்திருக்கிறோம், அல்லது மற்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நம் மனதை எப்படி மற்றவர்கள் பதிவு செய்ய முடியும் என்றால், தாராளமாக பதிவு செய்ய முடியும். மனம் என்பது ஒரு எளிமையான குழந்தை. எளிமையான ஒரு சிறு குழந்தையிடம் நாம் எதை சொன்னாலும் அந்த குழந்தை அதை உள்வாங்கிக் கொள்ளும். பிறகு குழந்தை வளர்ந்த பிறகு அதை வெளிப்படுத்தும். மனம் என்பது ஒரு மண் போன்றது. மண்ணை நாம் எப்படி வேணுமானாலும் உருவப்படுத்திக் கொள்ளலாம். அதுபோலதான் மனம். நாம் நமது மனதில் இப்போது எதை விதைக்கிறோமோ, எதை பதிவு செய்கிறோமோ அதை நம் மனம் உள்வாங்கிக் கொள்ளும். நாம் எதை காட்சிகளாக பார்க்கிறோமோ, செய்திகளாக கேட்கிறோமோ அதை இப்போது நம் மனம் உள்வாங்கிக் கொள்ளும். எதிர்காலத்தில் நமக்கு தேவை ஏற்படும் போது
அதே மனதின் உதவி கொண்டு நாம் அதை எண்ணும் போது, நாம் சிந்திக்கும் போது, ஏற்கனவே காட்சிப்படுத்திய அந்த உருவத்தை, அந்த செய்தியை நம்மிடம் மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து நினைவுபடுத்தும். இதுவே மனதின் பிரதான செயல்பாடு. இவ்வளவு எளிமையான, சிறந்த, அனைவருக்கும் தேவையான நற்செயல்களை செய்யக்கூடிய, மாபெரும் உதவி செய்யக்கூடிய, நண்பனாக இருக்கக்கூடிய, மொழியறியாத ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த மனதில் எவ்வாறு கழிவுகள் தேங்கும், சேரும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அவ்வளவு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மனம். இந்த மனதின் உதவி கொண்டுதான் இந்த உலகமே மாறி இருக்கிறது. நாகரிகம் உருவாகி இருக்கிறது. நம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. அத்தனையும் மனதின் உதவி கொண்டுதான் நடந்திருக்கிறது. இவ்வளவு அற்புத படைப்பான இந்த மனதில் எவ்வாறு கழிவுகள் தேங்குகிறது, கழிவுகள் சேருகிறது? இதை நாம் புரிந்து கொண்டால், மனதின் கழிவுகளை நீக்குவதற்கு பதிலாக மனதில் கழிவுகள் சேராமல் இருப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை, வழிமுறையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுவே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். மனதில் கழிவுகள் சேருகிறதா? மனக்கழிவுகள் என்றால் என்ன? அதற்கு உருவம் இல்லை. கழிவுகள் என்றால் ஒரு உருவம் இருக்கும். அது திடக்கழிவு, நீர்க்கழிவு, காற்றுக் கழிவு என்று சொல்லுவார்கள். மனதில் சேரக்கூடிய கழிவு என்ன கழிவு என்று பார்த்தால், மனதில் சேரக்கூடிய கழிவு எண்ணங்களின் கழிவு. மனதில் சேரக்கூடிய கழிவு எண்ணங்களின் கழிவு. நமது எண்ணங்கள் கழிவுகளாக வருமா என்றால், ஆம், உறுதியாக நமது எண்ணங்கள் கழிவுகளாக வரும். நாளொன்றுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 எண்ணங்கள் வந்து போகிறது, வந்து மறைகிறது. கழிவுகள் என்றால் நாம் எதை பார்ப்போம்? எதை கழிவுகள் என்று பெயரிடுவோம் என்றால், நமக்கு தேவையான ஒன்றை நாம் கழிவுகளாக நினைக்க மாட்டோம். நமக்கு தேவையில்லாத ஒன்றைத்தான் நாம் கழிவுகளாக ஒதுக்கி வைப்போம். அதுபோல உருவாகக்கூடிய நாளொன்றுக்கு 60,000 எண்ணங்கள் என்றால், 60,000 எண்ணங்களையும் நாம் பயன்படுத்துகிறோமா என்று பார்த்தால் கிடையாது. நாம் பயன்படுத்தாத எண்ணங்கள் அத்தனையுமே நம் மனதிற்கு கழிவுகள் தான். அப்ப மனதிலிருந்து கழிவுகள் தான் உருவாகிறதா என்ற கேள்வி நமக்கு ஏற்படும். ஆம், மனதிலிருந்து கழிவுகள் தான் உருவாகிறது. கழிவுகள் என்றால் உடலுக்கு தேவையில்லாமல் உடலை விட்டு வெளியேறுவதே கழிவுகள். அதுபோல மனதிற்கு தேவையில்லாமல் மனதை விட்டு வெளியேறுவதே கழிவுகள். இப்போது நம் மனதிற்கு எண்ணங்கள் வெளியிருந்து மனதிற்கு வருகிறதா அல்லது மனதிலிருந்து நம் நினைவிற்கு வருகிறதா? மனதிலிருந்து நம் நினைவிற்கு வருகிறது என்றால் அது கழிவு. வெளியிலிருந்து நம் மனதிற்கு வருகிறது என்றால் அது உருவாக்கம். நமக்கு உருவாகக்கூடிய எண்ணங்கள் வெளியிலிருந்து மனதிற்கு வருகிறதா, மனதிலிருந்து வெளியே வருகிறதா? இந்த ஒரு புள்ளி ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு நிதானத்தோடு கொஞ்சம் அமைதியாக இருந்து நாம் இந்த ஒரு புள்ளியை கவனித்தால், எனக்கு ஒரு எண்ணம் தோணுது, எனக்கு ஒரு சிந்தனை தோணுது, அது வெளியிருந்து என் மனசுக்கு தோணுதா அல்லது என் மனசிலிருந்து அது வெளியே வருதா? இந்த ஒரு இடத்தை மட்டும் நாம் கவனித்து புரிந்து கொண்டால் போதும். நம் மனதை அழகாக, தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம் மனதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இந்த உலகில் எவர் ஒருவருடைய மனதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எதிரில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் நாம் பேசுகிறோம் என்றால், அவர் மனதின் வழியாக நாம் பேசுகிறோம். நாம் சொல்வதையெல்லாம் அவர் மனம்தான் உள்வாங்குகிறது. இப்போது இந்த தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், என் மனதின் வழியாக நான் பேசுகிறேன். தாங்கள் அனைவரும் தங்களது மனதின் வழியாக இதை உள்வாங்குகிறோம். இங்கு மனதின் உதவி இல்லாமல் எது ஒன்றுமே நகரப் போவதில்லை. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது போல, இந்த மனதின் உதவி இல்லாமல் எது ஒன்றுமே நகராது, இயங்காது, செயல்படாது. மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இப்போது நம் மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள்
வெளியிலிருந்து நமக்கு வருகிறதா அல்லது மனதிலிருந்து வெளியேறுகிறதா என்றால் இது இரண்டுமே அங்கு கலந்திருக்கும். இது இரண்டுமே அங்கு கலந்திருக்கும். ஒருவர் ஒரு தகவல் சொல்கிறார், ஒரு செய்தியை தெரிவிக்கிறார் என்றால் வெளியிலிருந்து நம் மனம் அதை உள்வாங்குகிறது. உள்வாங்கிய தகவல்களை காலத்திற்கு ஏற்றாற்போல் மனதிலிருந்து நமக்கு அதை எண்ணங்களாக நமக்கு அது பிரதிபலித்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் மனதிற்கு எண்ணங்கள் உருவாகுமா என்றால் கிடையாது. எந்த செய்தியும் கேட்காமல், எந்த தகவல்களையும் உள்வாங்காமல், அமைதியான மனநிலையில் இருக்கும்போது பல்வேறு விதமான எண்ணங்களும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அது வெளியே இருந்து எண்ணங்களுக்கு மனதிற்கு வருகிறதா அல்லது மனதிலிருந்து வெளியே வருகிறதா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொண்டவர்கள் தான் சித்தர்களாகிறார்கள், ஞானிகளாகிறார்கள். எந்த சமயத்தில் நமது மனம் எண்ணங்களின் செயல்பாடுகள் இல்லாமல் அமைதியாக இருக்கும் என்று கேட்டால், எல்லா சமயங்களிலும் எண்ணங்களின் செயல்பாடுகள் இல்லாமல் நம் மனம் அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் நம் மனம். மனதின் இயல்பான குணம் எண்ணங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான். ஆனால் அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பை இன்று நாம் எந்த அளவிற்கு மாற்றி வைத்திருக்கிறோம் என்று கேட்டால், நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம் மனதை நாம் எந்த அளவிற்கு மாற்றி வைத்திருக்கிறோம். நம் மனதின் செயல்பாடுகளை எந்த அளவிற்கு நாம் மாற்றுகிறோம். நமது எண்ணங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நம் அனைவருக்குமே தெரியும். மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்க. ஒரே நிமிடம். நமது எண்ணங்களை நாம் கவனிக்கத் துவங்கினால், நம் மனதை நாம் உற்று நோக்கினால், நம் எண்ணங்கள் எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை நம்மால் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். மனதை புரிந்து கொள்வது, மனதை அறிந்து கொள்வது, மனதின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை ஒன்றும் கிடையாது. மிகவும் எளிமையானது. மிக மிக எளிமையானது. இந்த மனதை, நம் மனதை நாம் கையாளக்கூடிய விதம், நம் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது நம் மனம் தானாக இயங்குகிறதா? நம் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த மனதில் கழிவு தேக்கம் என்பது பெருவாரியாக இருக்காது. நம் மனம் தானாக இயங்கும் போது அந்த மனதில் கழிவு தேக்கம் என்பது கூடுதலாகவே இருக்கும். நம் மனதை நாம் எவ்வாறு செயல்படுத்துகிறோம், நம் மனதை நாம் எவ்வாறு பின்பற்றுகிறோம், இந்த இரண்டில் இருக்கிறது மனித வாழ்க்கை. மனதை நாம் செயல்படுத்தினால் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று பொருள். மனதை நாம் பின்பற்றினால் மனம் தானாக இயங்குகிறது, மனதின் பின்னாடி நாம் செல்கிறோம் என்று பொருள். இந்த மனதை நாம் இன்னும் கூடுதலாக ஆழமாக நாம் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அதற்கு முதலில் நாம் நமது மனநிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும். நம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும். அதற்கு ஒரு சிறு முயற்சி. நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 முறை அல்லது 3 முறை எந்த செயல்பாடுகளிலும் நாம் ஈடுபடாமல், நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. பரபரப்பான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புறமாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது அமைதியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரே ஒரு நிமிடம்
கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து அல்லது நின்று, அமருவதற்கான சூழல் இல்லை என்றால் நின்று கண்களை மூடி நமது சுவாசத்தை மட்டும் நாம் கவனித்தால் போதும். மூக்கு வழியாக நமக்கு செல்லக்கூடிய சுவாசத்தை மட்டும் நாம் கவனித்தால் போதும். நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 முறை இதை செய்யலாம். ஒரு 3 நிமிடங்கள். இதை செய்யும்போது நாம் நம் மனதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியை இந்த பயிற்சி நமக்கு தரும். எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை, எந்த அளவிற்கு நாம் பரபரப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. நமக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு நிமிட நேரம் அமைதியாக அமர்ந்தோ அல்லது நின்றோ கண்களை மூடி நமது சுவாசத்தை நாம் கவனித்தால் எளிமையாக நம் மனதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மனதின் செயல்பாடுகளை, மனதின் எண்ண ஓட்டங்களை நம்மால் உள்வாங்க முடியும். இது மனம் என்பது, மனதில் தேங்கக்கூடிய கழிவுகள் என்பது, மனதில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் என்பது என்னென்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பு, நேற்றைய 2 தினங்களில் இந்த உடல் கழிவு நீக்கத்தை குறித்து நாம் பதிவிட்ட இந்த பதிவுகளில் நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறது என்று நமது சந்தேகங்களை நாம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உடல் கழிவு நீக்கம் குறித்து நேற்றும் நேற்றைய முன்தினமும் இந்த அகத்தூய்மை குறித்து நாம் பதிவிட்ட தகவல்களில் தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தாங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உருவாகக்கூடிய எண்ணங்கள், மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எப்படி நமக்கு தோன்றுகிறது என்றால், இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள், கேட்கக்கூடிய செய்திகள் வழியாக நமக்கு மனதிற்கு எண்ணங்கள் வருகிறது. இந்த எண்ணங்களிலிருந்துதான் நமக்கு சிந்தனைகள் பிறக்கிறது. இந்த மனம் என்பது ஒரு வீடு இருக்கிறது என்றால், அந்த வீட்டில் இருபுறமும் முன்பக்கமும் கதவு இருக்கிறது, பின்பக்கமும் கதவு இருக்கிறது. 2 கதவு கொண்ட ஒரு வீடு, ஒரு அறை இருப்பது போல நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். இந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய கதவுகளில் நாம் நுழைந்து பின்பக்கம் இருக்கக்கூடிய கதவுகள் வழியாக நம்மால் வெளியேற முடியும். அதுபோலதான் நம் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள். மனம் என்பது இருபுறம் வாசல் கொண்ட ஒரு அறை போன்று ஒரு கற்பனைக்காக வைத்துக் கொள்ளலாம். மனதிற்கு இப்படிதான் உருவம் இருக்கும் என்றால் இதுதான் மனம் என்று சொல்லிவிட்டு போகலாம். உருவமற்ற ஒரு அருவம்தான் இந்த உலகையே ஆட்டி படைக்கிறது, நம் உடலையும் இயக்குகிறது, நம் வாழ்க்கையும் நகர்த்துகிறது எனும் பட்சத்தில் ஒரு புரிதலுக்காக நம் மனதிற்கு நாம் ஒரு கற்பனை தரலாம், ஒரு உருவம் தரலாம். ஒரு 2 வாசற்படி கொண்ட ஒரு அறையாக நம் மனதை நாம் ஒரு புரிதலுக்காக வைத்துக் கொள்வோம். ஒரு வாசற்படி வழியாக எண்ணங்கள் உள்ளே வருகிறது, தகவல்கள் உள்ளே வருகிறது. எண்ணங்கள் வருகிறது என்பதை விட தகவல்கள், செய்திகள் முன்வாசல் வழியாக உள்ளே வருகிறது. காரணம், நாம் சிலவற்றை பார்க்கிறோம், சிலவற்றை கேட்கிறோம். இது அத்தனையும் செய்திகளாக, நமக்கு தகவல்களாக ஒரு வாசற்படி வழியாக அந்த அறைக்குள் வருகிறது. அறை என்பது மனம். அந்த மனதிற்குள் வருகிறது. அந்த மனதிற்குள் வந்த அந்த தகவல்கள் அந்த மனதிற்கு தேவையில்லை எனும் பட்சத்தில் பின்வாசல் வழியாக அது தானாக வெளியேறிவிடும். இப்போது பின்வாசல் நாம் பிடித்து வைத்துக்கொண்டு ஏன் இந்த தகவல் வெளியேறுகிறது என்று நாம் கேட்போம். இது முன்வாசல் வழியாகத்தான் வந்தது என்பதை நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட ஒரு செய்தி, பார்த்த ஒரு காட்சி அந்த மனம் எனும் அறைக்குள் பல ஆண்டுகளாக தங்கி இருக்கலாம். தங்கி இருக்கும் என்று சொல்ல முடியாது, தங்கி இருக்கலாம். இப்போது நம் தேவைக்கு ஏற்றார் போல
அது வெளியேறும். எதையோ ஒன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு பிரதிபலிக்கலாம். அல்லது அது சார்ந்த சிந்தனைகளே நமக்கு வராத பட்சத்தில் அந்த அறையில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வெளியேறலாம். வரும்போது தகவல்களாக வந்தது இந்த மனதிற்குள் வந்த பிறகு அது எண்ணங்களாக மாறும். பார்க்கும்போது காட்சிகளாக நாம் பார்த்தோம். அந்த காட்சி நாம் பார்த்த பிறகு அது எண்ணங்களாக மாறும். பின்வாசல் வழியாக வெளியேறக்கூடிய அத்தனையுமே அது எண்ணங்களாக வெளியேறும். சில தகவல்களை, சில காட்சிகளை நாம் பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுவோம். கேட்டுவிட்டு கடந்து சென்று விடுவோம். அது எப்போதும் நமக்கு நினைவிற்கு வராது. அப்படி எப்போதும் நமக்கு நினைவிற்கு வராத ஒரு காட்சி, ஒரு செய்தி, அது அந்த வாசற்படியாக வந்து நேரடியாக பின்வாசற்படியாக வெளியே சென்று விட்டது. அதை பார்த்தோம், பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டோம். நம் மனதில் அது பதியவில்லை. அப்படியென்றால் நம் மனதில் அது பதியவில்லை என்றால் அது வெளியேறிவிட்டது. அப்போதே வெளியேறிவிட்டது. சில விஷயங்கள், சில செய்திகள் நம் மனதில் பதிகிறது என்றால், அது காலத்திற்கு ஏற்றாற்போல நமக்கு மீண்டும் நினைவிற்கு வருகிறது. இப்போது நமக்கு காரண காரியமே இல்லாமல் ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது, ஒரு எண்ணங்கள் நமக்கு வருகிறது என்றால், அது ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சூழலில் நாம் கேட்டு இருக்கக்கூடிய செய்தி அல்லது பார்த்திருக்கக்கூடிய காட்சி என்பதை நாம் புரிந்து கொண்டால், இப்போது எதற்காக காரண காரியமே இல்லாத இந்த எண்ணங்கள் எனக்கு ஏற்படுகிறது என்ற குழப்பத்திற்கு நாம் செல்ல மாட்டோம். மனதிற்குள் உருவான அந்த எண்ணங்கள் அத்தனையுமே மனதிற்குள்ளேயே தங்குவது கிடையாது. மனதை விட்டு வெளியேறும். அது வெளியேறக்கூடிய நகர்வு தன்மை கொண்டக்கூடிய ஒரு செயலாகத்தான் நமது மனம், எண்ணம் இயங்குகிறது. ஆனால் தொடர்ந்து நமக்கு தேவையான ஒன்றை மீண்டும் மீண்டும் நாம் செய்து கொண்டே இருக்கும்போது, எண்ணிக்கொண்டே இருக்கும்போது, இந்த மனதில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், இந்த மனதில் தங்கி இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், அது தற்காலிகமாக மனதை விட்டு வெளியேறாமல் மனதிற்குள்ளேயே தங்கும். மனதிற்கான அந்த தேக்கி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன என்று பார்த்தால், இந்த உலகத்தை விட மிகப்பெரியது நம் மனதில் நாம் தேக்கி வைக்கக்கூடிய அந்த கொள்ளளவு கெப்பாசிட்டி. எவ்வளவு வேண்டுமானாலும் அந்த மனதில் நம்மால் சேர்த்து வைக்க முடியும், தேக்கி வைக்க முடியும். காரணம் அதற்கு ஒரு உருவம் இருந்தா தானே, அது ஒரு பொருளாக இருந்தால் தானே அதற்கு ஒரு கொள்ளளவு இருக்கும். இடம் நிரம்பி விட்டது, இங்கு வைப்பதற்கு இடமில்லை என்று சொல்ல முடியும். அதுதான் ஒரு உருவமற்றதல்லவா? எனவே அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் நம் மனதில் செய்திகளையும் காட்சிகளையும் நம்மால் சேர்த்து வைக்க முடியும். அப்படி நம் மனதில் சேர்த்து வைக்கப்பட்ட செய்திகள், காட்சிகள், அதற்கான ஒரு உயிரோட்டம் இல்லாமல் அந்த செய்திகளும் காட்சிகளும் அமைதியாக இருக்கிறது என்றால், நீண்ட நாட்களாக அந்த செய்திகளை, காட்சிகளை, அந்த எண்ணங்களை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருந்தால், இங்கு இருந்து எந்த பயனும் இல்லை என்று அது அந்த அந்த மனதை விட்டு வெளியேறத் துவங்கும். அந்த அறையை விட்டு பின்வாசல் வழியாக அது வெளியேறத் துவங்கும். நீண்ட நாட்களாக நாம் அதை சிந்திக்கவில்லை, நினைக்கவில்லை. நம்மை சிந்திக்காத, நம்மை நினைக்காத, நம்மை கவனிக்காத ஒருவரிடத்தில் எதற்காக நாம் இருக்க வேண்டும் என்று அந்த மனதிலிருந்து எண்ணங்கள் வெளியேறுகிறதல்லவா? அந்த வெளியேறக்கூடிய எண்ணங்களை நாம் மீண்டும் சிந்திக்க துவங்குகிறோம். எதற்காக சம்பந்தமே இல்லாமல் இப்போது இது எனக்கு தோன்ற வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். அந்த சிந்தனை தான் நமக்கு குழப்பமாக மிஞ்சும். காரணமே இல்லாம இது எதுக்கு எனக்கு தோணணும்? இது ஏன் எனக்கு தோணுது? எனக்கு தான் இப்படி தோணுதா? இல்ல எல்லாருக்கும் இப்படிதான் தோணுமா? என்று நமக்கு உருவாகக்கூடிய, நம்மிடம் வரக்கூடிய ஒரு எண்ணங்களுக்கு அப்போதுதான் நாம் உயிர் கொடுக்க துவங்குகிறோம். நம்மிடமிருந்து வெளியேறக்கூடிய, நம்மிடம் வரக்கூடிய எண்ணங்கள், பல எண்ணங்கள் தானாக வெளியேறும்போது, அதில் சிலவற்றை மட்டும் நாம் மீண்டும் நினைவில் வைத்து, அதற்கு உயிர் கொடுத்து,
அதை மீண்டும் 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 சிந்திக்கும் போது அது சிந்தனையாக நமக்கு மாறுகிறது. தொடர்ந்து நம் மனம் குறித்து நாம் பேசுவோம், தெரிந்து கொள்வோம். வாழ்க்கை என்பது வசந்தமானதாக, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானதாக நமக்கு அமைய வேண்டும் என்றால், நம் மனதின் செயல்பாடுகளை நாம் உற்று நோக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். மனதின் உதவியின்றி இந்த மனித வாழ்க்கையில் எதை ஒன்றையும் நம்மால் அடைய முடியாது. இன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய அனைத்தும் மனதின் உதவியோடு தான் அடைந்திருக்கிறோம். இனி வரும் காலங்களில் அடையப் போகக்கூடிய அனைத்தும் நம் மனதின் உதவியோடு தான் நாம் அடையப் போகிறோம். எனவே எப்போதும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம் மனதை நாம் கையாள கற்றுக்கொள்வோம். மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். தொடர்ந்து மனம் சார்ந்த பல தகவல்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.